அந்த வீர தப்பிக்க விட்டுருச்சே அந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டான் சார். என்னை பத்தி தெரிஞ்சிருக்கோம், அதான் தானே சரண்டரா வந்திருப்பான். டேய் போங்கடா சார். சார் விடுங்க சார், வரல போங்கடாங்க சார். சார் விடுங்க சார். சார் சார் விடுங்க சார், அதான் வந்துட்டேன்ல சார். எதுக்கு சார் எங்களை தேடி ஆள் அனுப்புனீங்க? இப்ப என்ன சார் வேணும்? வா திமிரெல்லாம் என் கிட்ட காட்டாத, அவ்வளவுதான் தொலைச்சிருவேன். யார்தான் சார் திருடல? ஒரு வீடியோ இருக்கு, பாக்குறீங்களா? என்னடா உன் கூட வீடியோ கேம் விளையாடத்தானே இன்ஸ்பெக்டரா இருக்கனா? இல்ல சார், இது விளையாட்டு இல்ல, நீங்களே பாருங்க. இந்த பாருங்க சார். கான்ஸ்டபிள் சார். 2 பேரும் வெளியே இருங்க. ஓகே சார். ஏய், என்ன வீடியோ எடுத்து மிரட்டியா? நான் மோசமான ஆளுல. சார் நீங்க திருடினது ஏற்கனவே நாங்க கண்ணு வச்ச பணம். அந்த ஆக்சிடென்ட் தானா நடக்கல, கஷ்டப்பட்டு நாங்க தான் அந்த ஆக்சிடென்ட நடக்க வச்சோம். நோகாம நொங்கு திங்கிறது சொல்லுவாங்கல்ல, நாங்க பிளான் பண்ணி வச்சா நடுவுல வந்து நீங்க அள்ளிட்டு போயிடுவீங்க. அதெல்லாம் நியாயமா சார்? இங்க பாருடா, இந்த மொபைலை நான் உன்கிட்ட திரும்ப தரமாட்டேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ண முடியும்? சார் என் வீட்டுக்கார பொம்பளைக்கும் என் கூட்டுக்கார பையலங்களுக்கும் ஏற்கனவே இந்த வீடியோவை அனுப்பிச்சு வச்சாச்சு. இனிமே நீங்க இந்த மொபைலையே அழிச்சாலும் அந்த வீடியோவை அழிக்க முடியாது. ஏய் ஏய், என்னடா வேணும் உனக்கு? பங்கு வேணுமா? காசா? யாருக்கு சார் வேணும் காசு? என் மேல 2 கேஸ் இருக்குல்ல, அதை கேன்சல் பண்ணிடுங்க, அதுதான் வேணும். ஏய், அது சாதாரண விஷயம் இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், ஆனா என் மேல கேஸே இருக்க கூடாது. அந்த பொம்பளை இருக்காலே வீரலட்சுமி, அது என்ன தெருவிலே நடமாட விட மாட்டேங்குது சார். ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓட வேண்டியதா இருக்கு, ரொம்ப எரிச்சலா இருக்கு. உன்னை கேஸ் எல்லாம் பண்ணணும், அவ்வளவுதான்டா. பண்ணிடுறேன், பண்றேன். ஆனா அதுக்கு பதில் நீ ஒண்ணு பண்ணணும். சார் நீங்க கேஸ கேன்சல் பண்ணா நான் வீடியோவை வெளியிட மாட்டேன். அம்புட்டுதான் சார் டீலு. ஏய், அதுக்கு மேல ஒரு டீல் இருக்குடா. ஆக்சிடென்ட் ஆன கார்ல இருந்து பணத்தை வீரா தான் எடுத்தான்னு நீங்க சாட்சி சொல்லணும். சொல்லுவீங்களா?